Good evening, students. So, tomorrow பார்த்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸாம்பிள் 2.1 வந்து முடிச்சிட்டோம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அனுப்பி வைக்கீங்க. ஒரு 10 பேர் அனுப்பாமல் இருக்கீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி டீச்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அனுப்பாருங்க. நான் நோட் போட்டு அட்டெண்ட் செக் பண்ணிட்டு இருக்கேன். எவ்ரிடே மேக்ஸ் வரும் 3 or 4 கொஸ்டின்ஸ். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நிறைய நடத்த முடியாது. அதனால் 3 or 4 கொஸ்டின் வரும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு பார்க்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஃபர்ஸ்ட்டில் ஃபார்முலையை அப்ளை பண்ணுறேன். இந்த பார்க்க மாடல் தான் I power 4n. I power 4 இன்ட்டு எந்த நம்பர் இருந்தாலும் வேல்யூ ஒன்று தான். I power 4n plus 1 I power 4n plus 2 minus 1. I power 4n plus 3 minus I power minus 1 minus ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபார்முலே. இப்போ எக்ஸசைஸ் 2.1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் I power 1947 plus I power 1950 சம் வந்து சிம்பிளிஃபை அவ்வளோதான். ஓகேவா? ஸோ 2 மார்க் கொஸ்டின் சிம்பிளிஃபை. என்ன சொல்லிருக்கீங்க? I power 4 இன்ட்டு எடுத்தீங்க. அப்போ 4ஆல் நம்ம டேபிள் பார்த்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த நம்பரில் நான் வந்து 4 காமன் எடுத்துட்டேன். I into 4 அப்படின்னா 4 காமன் எடுக்கிறேன். 19 4 4 சார் 16 remainder 3 34 8 4 சார் 32 remainder 2 27 6 4 சார் 24 remainder 3 போட்டுறேன். ப்ளஸ் 1950 வரேன். அங்கேயும் 4 காமன் எடுத்துட்டேன். 4 4 சார் 16 remainder 3 35 8 4 சார் 32 remainder 3 30 7 28 remainder 2. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுவாங்க. That is equal to I power 4 into anything 1 into I power 3 plus I power 4 into anything 1 into I square. That is equal to I power 3 is I square into I square is minus 1 into I minus I plus of I square is minus 1. So plus of minus 1 that is equal to minus 1. Last answer minus I minus 1. Minus I minus 1. So first question over. Next second question. The second question 2.1 la sum number 2 I power 1948 minus I power minus 1869. ஸோ இதுவும் அதே ஃபார்மேட் தான். அதே மாதிரி நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா சார்? எப்படி பிடிக்க போகிறத வந்து I power 4 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 19. ஸோ நம்ம 4ஆல் டேபிள் பார்க்குறோம். 4 4 சார் 16 remainder 3 34 8 4 sir 32 8 4 sir 32 remainder 2 7 4 sir 28 7 4 sir 28 okay 7 4 sir 28 இது நமக்கு வந்து ரிமைண்டர் வரவே இல்லை. அடுத்து மைனஸ் I பவர் minus of 4 into minus of 4 into இதை நம்ம என்ன செய்யறோம் 4 டைப் பண்றோம். 4 4 sir 16 remainder 2 26 6 4 sir 24 remainder 2 29 7 4 sir 28. so remainder 1 இருக்கும். remainder வந்து 1. so இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் minus 4 ஆகும். ரைட்டா? 4 நம்ம வந்து காமன் எடுத்துட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு 4 இன்ட்டு. ஸோ மைனஸ் ஆஃப் திஸ் டைம்ஸ் மைனஸ் வந்து காமனாக மைனஸ் டோட்டலாக வந்து மைனஸ் டோட்டலாக காமனாக. ஓகேவா சார்? மைனஸ் டோட்டலாக நம்ம காமன் எடுத்துட்டோம். தட் இஸ் ஈக்குவல் டு I power 4 into this number value is 1. I power 4 into anything value is 1.
minus I power 4 into anything 1 into minus 1 to minus 1 ஆயிரும். அப்ப I power minus 1. இங்க பாருங்க I power minus 1 means now இருக்கா I power minus 1 means 1 by I. என்னுடைய கான்ஜுகேட் போட்டோம்னா I divided by I. So I divided by I squared is minus 1. So answer is minus I. Minus I. I power minus 1 is minus I. That is equal to 1 minus of minus I. So answer is 1 plus I. Answer is 1 plus I. So second sum is over. Students, question number 3. Okay, 2 sums over. Question number 3. Simplify. Summation of n is equal to 1 to 12. I power n. Question simplify. என்ன மீனிங் இந்த எண்ணுக்கு வந்து 1ல ஸ்டார்ட் பண்ணி பிளஸ் பண்ணி 12 வரைக்கும் உள்ள வேலையை கேட்டிருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா I power 1 plus I power 2 etc. I power 12. The question. Now plus power into கொண்டு போயிடலாம். into கொண்டு போய் that is equal to I power கொடுத்துட்டாங்க. இல்ல நம்ம என்ன 3 terms எடுத்துக்கலாம். பாருங்க I power 1 plus I squared plus I power 3 plus I power 4 ஒரு டைம் ஆச்சா இந்த ரிசல்ட் இஸ் 0 கிடைக்கும். அப்படினா சொல்றேன் plus I power 5 plus I power 6 plus I power 7 plus I power 8 இது ஒரு டைம் plus I power 9 I power 10 I power 11 plus I power 12 இதை செக் பண்ணி பார்த்தோம்னா 0 plus 0 plus 0 that is equal to 0 in formula I இருக்கா first இருக்கு I squared is minus 1 படிச்சிருக்கேன் I squared is minus 1 I power 3 is minus I I power 4 is plus 1 result is 0 அப்ப இங்க வரும்போது I power 5 ன்றோம் I power 5 means I power 4 into I power 1 I power 4 க்கு வேல்யூ 1 into I இதே மாதிரி இது எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும் அதே மாதிரி தான் இதுக்கு I கிடைக்கும் minus 1 வரும் minus I வரும் plus 1 அதே மாதிரி இங்க I minus 1 minus I plus 1 டோட்டல்ல பார்த்தோம்னா அப்ப இதுக்கும் 0 இதுக்கு இல்ல டோட்டல் 0 plus 0 plus 0 3 times 0 கிடைக்கும் எல்லாமே 0 that is equal to 0 செக் பண்ணி பாருங்க I power 5 க்கு என்ன கிடைக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா I வரும் I power 6 க்கு -1 I power 7 க்கு -I I power 8 க்கு 1 இப்போ இங்க செக் பண்ணி பாருங்க I power 9 தான் சோ I power செக் பண்ணி கவனிங்க பாருங்க I power 9 means I power 4 into 2 plus 1 I power 4 into anything 1 1 into I அதே மாதிரி I power 10 இங்க 2 வரும் I squared is minus 1 so இதே ஃபார்மட்ல நீங்க செக் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும் so செகண்ட் ஃபார்மட்ல எக்ஸர்சைஸ் 2.1 ல third sum is over so next வந்து நம்ம பார்க்க போறது fourth question I power 59 plus 1 divided by I power 59 நான் ஆன்சர் போர்ட்ல போடுறத நோட் புக்கை செக் பண்ணி பாருங்க செக் பண்ணியே ட்ரை பண்ணி பாருங்க டவுட் இருந்தா நீங்க போட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஓகேவா மேக்ஸிமம் நீங்க வந்து எக்ஸர்சைஸ் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் சரி that is equal to I power 59 plus I power 59 மேல கொண்டு I power minus 59 ஆயிரும் ஓகேவா இப்போ சிம்பிள் வேரி பண்ற போறோம் so I power 4 into பேக்கிறேன் 5 ல 1 4 remainder 1 ஓகேவா 4 7 remainder 19 19 தான் நம்மளோட 4 4 16 16 remainder 3 அதனால plus 3 ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் plus I power minus இதை பிரிச்சிடலாம் 4 into 14 plus 3 minus காமன் so இந்த மாதிரி கிடைச்சிருக்கு அப்ப செக் பண்ண ஆன்சர் கிடைக்கும் பாருங்க I power 4 into anything 1 I power 3 I power 3 plus I power 4 into anything 1 I power minus 3 I power minus 3
ஸோ I பவர் 3 இஸ் நரிசன் எவ்வளோ வரும் I பவர் 3 அப்படின்றது I ஸ்கொயர் இன்ட் I ஸ்கொயர் இஸ் -1 இன்ட் I minus I that is equal to minus I. சார் I பவர் மைனஸ் 3 இருக்கு சார் I பவர் மைனஸ் 3 சார் பண்றது அப்படின்னா 1 by I பவர் 3 1 by I பவர் 3. ஸோ I பவர் 3ன்றது I ஸ்கொயர் இன்ட் I ஸ்கொயர் இஸ் -1 -1 இன்ட் I minus I. ஸோ இப்போ 1 by minus I 1 by minus I இதெல்லாம் சார் பண்றது அப்படின்னா இதனுடைய கான்ஜுகேட் போடலாம் இன்ட்டு I by I. ஸோ I ஸ்கொயர் இஸ் -1 minus plus ஆயிரும் plus I என்ன ஆன்சர் கிடைக்குது நமக்கு வந்து plus I கிடைக்குது plus I. total answer is 0. total answer கிடைக்குது நமக்கு வந்து 0 கிடைக்குது. ஐடியா புரிஞ்சா? டவுட் இருந்தா செக் பண்ணி பாரு, ஒண்ணுமே அவசரம் இல்லை, செக் பண்ணி பார்த்து நீ ஆன்சர் போடுங்க. ஓகேவா? திருப்பி கால் பண்ண மாதிரி வேற ஒண்ணுமே இல்லை, சிம்பிளஸ்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் question number 5. question number 5 simplify I into I squared into I power 3 into etc. I power 2000 அப்படின்ட்டாங்க. நான் சொல்றேன் எப்பயே சொல்லிருக்கேன், மேக்ஸ்ல வந்து இன்ட் இருந்துச்சுன்னா பவர்லாம் ஆட் பண்ணிடலாம், ஈஸின் ஐடியா. தட் இஸ் ஈக்குவல் டு I பவர்ல இங்க 1 இருக்கு, 1 plus 2 plus 3 etc. plus 2000. ஓகேவா? வெரி குட். பிளஸ் ஆட் பண்ணிட்டே போறோம். நம்ம 10th ஃபார்முலா sum of the natural numbers n into n plus 1 by 2 ரைட்டா? ஸோ அந்த ஃபார்முலா இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணோம்னா ஸோ I பவர் n into n plus 1, n means 2000, n into n plus 1, n into n plus 1 அப்போ 2001 divided by 2. இதான் ஃபார்முலா. summation of natural numbers. things நோட் பண்ணிக்கலாம். 1 plus 2 plus 3 plus etc. plus n. so n into n plus 1 divided by 2. so இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது டேட் பண்ணலாம். டேட் பண்ணா நமக்கு கிடைக்கும் 1000 கிடைக்கும். ரைட்டா? இப்போ I பவர் 1000 into 2001 கிடைக்குது. ஓகேவா? இதை விட சிம்பிளை பண்ண அப்படின்னா I பவர் 1000 பவர் 2000 போடலாம். I பவர் 1000 அதோடைய பவர்ல 2001 போடலாம். ஈஸியா சிம்பிள் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 4 ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? I பவர் 4 into this number. So value is 1. 1 power anything that is equal to 1. 1 power anything is 1. ஈஸி ஆன்சர் போட்டோம், அவ்வளவுதான். பாருங்களேன், I பவர் 4 into எவ்வளவு வரும்? செக் பண்ணி பாருங்க. 4 into 250 or 250. So அப்போ 4 into anything value is 1. அப்போ result is 1. 1 power anything, so answer is 1. So fifth sum is over. Question number 6. So last question, exercise 2.1, last question. Simplify summation of n is equal to 1 to 10. I power n plus 50 அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் சம்மோட மீனிங் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த எண்ணுக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு அதெல்லாம் சம் பண்ணா என்ன, ஆட் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும் அந்த क्वेश्चन. ஓகேவா? இப்போ மீனிங் பார்த்தோம்னா that is equal to I பவர் n யூஸ் பண்ணா 51. ஆனா பிளஸ் பண்ணுமா I பவர் 52. இதே மாதிரி எக்ஸெட்ரா 10 டைம்ஸ் I பவர் 60 வரைக்கும் வரும். ஓகேவா? இதனுடைய வேல்யூ கொண்டு போறோம். ஸோ இங்கேயும் என்ன செய்யலாம், 4 டைம்ஸ் பிரிச்சிடலாம். பிரிச்சா ஈஸி ஆன்சர் கிடைக்கும். பார்த்தோம்னா I பவர் 51 பிளஸ் I பவர் 52 பிளஸ் I பவர் 53 பிளஸ் I பவர் 54. இது ஒரு டீம் பிளஸ் அப்போ இன்னும் 4 டைம்ஸ் வரும். மொத்தமாக 10 டைம்ஸ் இருக்கு. I பவர் 55 பிளஸ் I பவர் 56 பிளஸ் I பவர் 57 பிளஸ் I பவர் 58 பிளஸ் I பவர் 59 பிளஸ் I பவர் 60. இதுக்கு வந்து அந்த 4 டைம்ஸ் இல்லை, அதனால லாஸ் போட்டு போயிட்டேன். இப்போ இதுக்கு என்ன வேல்யூ அதே வேல்யூ இங்கே வரும், அதுக்கு சிம்ப்ளை பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? சிம்ப்ளை பண்ணி நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ I பவர் 51 எப்படி பாருங்க. I பவர் 51 I பவர் 4 ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4 1 is 4, ரிமைண்டர் 1 11. 4 1 is 4,
ரிமைண்டர் 1 11 2 4s are 8 2 4s are 8 ரிமைண்டர் கிடைக்கும் 3 அப்ப இதுக்கு வர ஆன்சர் I power 4 into anything 1 1 into I power 3 I power 3 is minus என்ன வரும் I first term is minus I ஓகேவா இதுக்கு வேல்யூ minus I அடுத்து I power 52 ன்றோம் I power 52 னா 4 டிவைட் ரிமைண்டர் வராதுல ரிமைண்டர் வராது அப்ப வேல்யூ இஸ் 1 எப்படி பாருங்க I power 4 into 1 times remainder 1 12 3 times so no remainder our value is 1 next I power 53 so answer I கிடைக்கும் எப்படி பாருங்க so I power 4 into 1 times remainder 1 4 times 12 remainder கிடைக்கும் அப்ப so I power 4 into anything this result is 1 into I இது வந்து plus I இந்த ஆன்சர் கிடைக்கும் 54 னா I power 4 into 14 plus என்ன கிடைக்கும் 2 minus 1 இது பாருங்க I power 4 into anything 1 இந்த ரிசல்ட் 1 I squared is minus 1 பாருங்க minus I plus I 0 plus 1 minus 1 0 அப்ப the total result is 0 ஆமா இதுக்கும் 0 வரும் செக் பண்ணி பார்த்து இதே மாதிரி பாருங்க odd number even number odd number even number so automatically answer கிடைக்கும் 0 கிடைச்சிரும் so இதே மாதிரி இன்னொரு டைம் கிடைக்கும் plus 4 to plus r minus I plus 1 plus I minus 1 plus I power 59 அப்படின்றாங்க நமக்கு என்ன odd நம்பருக்கு minus 1 odd number கிடைக்கும் minus செக் பண்ணி பாருங்க 59 I power 59 so I power 4 into 1 times remainder 1 19 4 4s are 16 4 4s are 16 remainder 3 plus 3 I power 3 is minus I square is minus 1 minus I கிடைக்கும் அப்ப இதுக்கு வர ஆன்சர் minus I power 16 now plus 1 and remainder வராது plus 1 அப்ப இதுக்கு ஆன்சர் 0 plus 0 so 0 plus 0 minus I plus 1 minus I plus 1 இத நம்ம ஆர்டர் எழுதுனா எப்பவுமே பிளஸ் நம்பர் அடுத்து மைனஸ் நம்பர் that is equal to 1 minus I last answer is 1 minus I இதோட நம்ம முடிச்சிட்டோம் exercise 2.1 is over எல்லா சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நல்ல ரீகால் பண்ணி போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தா தாராளமா சார் போன் நம்பர் கொடுத்துட்டேன் கேட்கலாம் ஆனா எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே கரெக்டா ஆன்சர் அனுப்பியிருக்கணும் நான் பாப்பேன் எவ்ரிடே வர ரிசல்ட் வரணும் உங்க பேரண்ட்ஸ் போன் பண்ணி கரெக்டா எனக்கு ஆன்சர் வந்தா நோட்டுக்கு வந்தா ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ